அதிவேக இன்டர்நெட் இணைப்புகள் மூலம் ஒரு சொடுக்கிலே திரையிலே வந்து விழுகின்ற ஆபாச படங்கள் என்ற வெள்ளம். காவல்துறை அதிகாரியாக பதிவு செய்கின்றேன். அமைதியான பிஞ்சு குழந்தைகளினுடைய பண்பு நலன்களை அடித்து செல்லும் கவர்ச்சியை கடைபிடித்து காசு பண்ணுகிறார்கள். போன் பிக்சன் எனும் காமரசம் ததுப்பும் இணையதளங்களை பார்த்த இந்திய இளைஞர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டு மட்டும் 2 கோடி. எங்கே போய் கொண்டிருக்கிறது? பசி உறக்கம் தாகம் போல காமம் என்பது ஒரு உணர்வு. இந்த பெற்றோர்களும் ஆசிரியர் பெருமக்களும் இதனுடைய நல்லது கெட்டதை சொல்ல வேண்டிய வயதிலே, சொல்ல வேண்டிய வழியிலே, சொல்ல வேண்டிய நபர்கள் மூலமாக, சொல்ல வேண்டிய மொழியிலே சொல்லித்தான் ஆக வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம் என்று சொல்லவில்லை என்றால் இந்த செல்போன்களும் சின்ன திரைகளும் பெரிய திரைகளும் ஒன்றுமே அறியாத இந்த பிஞ்சு குழந்தைகளை கையை பிடித்து அழைத்துக் கொண்டு போய் ஆபாச புதைகுழியிலே தள்ளி மரம் நட்டு. இதற்காகவா இந்த பெற்றோர்கள் இந்த பாடுபடுகிறீர்கள்? எதற்காக அதை மட்டும் குறைந்த நேரத்திலே குறிப்பிட்டார்? சிந்தித்து பாருங்கள். அத்துணைக்கும் காரணம் செல்போனை முறை தவறி உபயோகிப்பவர்களால் ஏற்படுகின்ற பிரச்சனை. சமீபத்தில் ஒரு காலேஜில் ப்ரொஃபசர் ஒருத்தர், திருச்சி காலேஜ், ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்கிட்ட கூப்பிட்டாரு. சார், நல்ல மதிப்பெண் பெற்றிருக்கான், பிஜி கிடைச்சிருச்சு சார், ஆனால் அவனுக்கு விசா கிடைக்க மாட்டேங்குது சார், ரிஜெக்ட் ஆகிடுச்சு சார், ஏதாவது பண்ண முடியுமா? அமெரிக்கன் கன்சுலேட்லாம் அப்படி சொல்ல முடியாது. இருந்தாலும் என்ன காரணம்னு நான் கேட்டு சொல்றேன்ட்டு ஒரு மிகப்பெரிய ஐபிஎஸ் அதிகாரி காவல்துறையில் தான் பணிபுரிகிறார். அவர் பாஸ்போர்ட் செய்வார். அவர்கிட்ட கூப்பிட்டு நான் கேட்டேன், இல்லை சார், பிஜி படிக்க போகிறது கூட நீங்கள் செல்ஃபோன் என்ன என்னத்தினால கொடுக்கல சார், விசா இது மாதிரி ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், பார்த்துட்டு சொல்கிறேன், 1 மணி நேரம் திரும்ப கொடுக்குறேன், அதுமாரி விசா கிடைக்காது. ஏன் சார், நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணால் 1 வருஷமாக வீட்டில் இருக்கான், ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் செல்ல எதை பார்க்கக்கூடாதோ அதை பார்க்குறான், இவன் போனால் அமெரிக்காவில் மற்றவங்கள கட்டுருவான்னு விசா ரிஜெக்ட் ஆகிடுன்னு எழுதியிருக்காங்க. அது எப்படி சார் தெரியும் கேட்டேன். நானே என்ன சொன்னா தெரியுமா? ஆர்டிஃபிஷியல் ட்ராக்கிங் சிஸ்டம். உங்க போன் நம்பரை போட்டா டிஜிட்டல் வெல்பீயிங்ல உலகத்துல எத்தனையோ கோடி பேர் பார்க்கறாங்க, நம்மள எவன் கேட்கறான்னு நினைச்சிட்டு நீங்க பாக்குறத என்ன பாக்குறீங்கிறத விசா கொடுக்குற இடத்துல உட்காந்து அவன் பார்க்க. உங்களுக்கு இது நம்ப முடியுதா? அவ்வளவு வேகமாக இந்த விஞ்ஞானம் முன்னேறி கொண்டிருக்கிறது. இந்த செல்போனிலே நேரத்தை வீணாக்குகின்ற மாணவர்களே, அப்படி நீங்கள் போய் அதில் சிக்கிக் கொள்வதற்கு என்ன காரணம் என்பதையும் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். இதற்காக நான் ஆழ்ந்து படித்துக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. ஒரு நாளைக்கு இந்த இளைய சமுதாயம் நீங்க இல்ல, இந்தியாவில் உள்ள இளைஞர்கள் 150 முறை செல்போனை எடுத்து பாக்குறீங்களா? தேடி தேடி என்ன வந்திருக்கு? ஓசோன்ல ஓட்டம் உக்ரைன்ல போடுற குண்டுங்க விழுந்துருமா, இல்லைன்னா வாழ்க்கையே கெட்டு போயிருமான்னு தெரிஞ்சுக்கணுங்கிற வெறியோட பாக்குற மாதிரி ஒரு நாளைக்கு 150 தடவை, ஒரு நாளைக்கு 3 மணி நேரத்திலிருந்து 6 மணி நேரம் இந்த இளைய சமுதாயம் செல்போனிலே நேரத்தை வீணாக்குது. தெரியுமா? டைம் இஸ் ஃப்ரீ பட் இட் இஸ் பிரைஸ்லெஸ். ஓடிக்கொண்டிருப்பது கடிகாரம் அல்ல, உன்னுடைய வாழ்க்கை அல்லவா? அது கூட தெரியாமல் அந்த செல்போனிலேயே நாம் நம்முடைய நேரத்தை இளைய சமுதாயம் தொடர்ந்து வீணாக்கி கொண்டே இருக்கிறது. ஐஐடி, என்ஐடி, அண்ணா யூனிவர்சிட்டி அத்தனை இடங்களிலும் நாம் போய் உரைநிறுத்தோம். அங்கு நான் பார்க்கின்ற காட்சி என்ன தெரியுமா? எத்தனை மணி நேரம் சாதாரண கல்லூரிகளிலே மாணவர்கள் நேரத்தை வீணாக்குகிறீர்களோ அவர்கள் அத்தனை மணி நேரம் செல்போனிலே உபயோகமாக செய்கிறார்கள்.